ஐயோ பங்காரி, நம்ம சுந்தரி அம்மா நம்ம 2 பேரும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. ஆனா பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டா, தண்ணி வேணும்னு கேட்க மாட்டா, ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா இல்ல? எல்லா சாமியும் அப்படிதான். இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. நம்ம சந்தோஷத்துக்காக நாம தான் அது இதுன்னு சாமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாமி அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது பங்காரி. தப்புன்னு கணத்துல போட்டுக்கோ. கண்ணத்துல போட்டுக்கிட்டா தலையில போட்டுக்கிட்டா என்ன? முதல்ல இந்த தட்சிணநாதேஸ்வரர் பிரச்சனையே பாரு. கோவில பால் அடைஞ்சு கிடக்குதான். பூஜை புனஸ்காரம் எதுவுமே இல்லையா. அந்த கோவில் வரவங்க தங்குற சத்திரம் மாதிரி இருக்கான். ஜனங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் எல்லாம் பூஜை சமயம் தவிர மத்த நேரத்துல சாமி எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு பூட்டி ஜனங்க காவல் காப்பாங்களாம். என்னையா பங்காரி, இந்த ஊருக்கு வந்த உடனே நல்ல ஞானம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. என்னென்னமோ பேசுறா. என்னமோ நம்ம கஷ்டங்களை பார்க்கும்போது இந்த சாமிங்க மேல எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இப்ப நம்மள எடுத்துக்கோ, சுந்தரி அம்மாவை தூக்கிக்கிட்டு தர்மச்சேத்திரங்களுக்கு கிளம்பிட்டோம். இந்த சுந்தரி அம்மாவுக்கு உயிர் வரணும்னு ஆசைப்படுறோம். அது என்ன வேணாலும் ஆகட்டும். எப்படியோ நம்ம சுந்தரி அம்மா திரும்ப கிடைச்சிட்டால, அது போதும். அது இல்ல மல்லி, அந்த ஜக்கியும் பஞ்சாட்சரியும் அந்த போலி விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் அதுதான் நிஜமான விக்கிரகம் நினைக்கிறாங்க. இந்நேரத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். ஐயோ அதெல்லாம் அவங்க பிரச்சனை, விடு. வா நம்ம போலாம். நட. சுவாமி தட்சிணநாதா, உன் கோவில புண்ணிய சேத்திரமா மாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. என்னோட குருவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது சுவாமி. வேற எந்த வழியிலும் வேற எந்த வகையிலும் இந்த கோவிலை முன்னேற்றுறதுக்கு என்னால முடியலையே சுவாமி. உனக்கு கீழே புதைஞ்சிருக்கிற அந்த புதையலை எனக்கு எடுத்து கொடுத்தா என் குருவோட ஆசையை நான் நிறைவேற்றி உன்னோட இந்த கோவிலை பிரபலமான திருத்தலமா என்னால மாத்த முடியும் சுவாமி. அப்பதான் எனக்கு முக்தி. இதெல்லாம் நடந்தா நான் எந்த கவலையும் இல்லாம உன் பாதத்துல வந்து சேர்ந்துருவேன். உனக்கு கீழே இருக்கிற அந்த புதையலை நாங்க எடுக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடு சுவாமி. சுவாமி தட்சிணநாதேஸ்வரா, நானும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் நீயும் நல்லா இருக்கணும். நீ எனக்கு உதவுனா பதிலுக்கு நான் உனக்கு உதவுவேன். உனக்கு கீழே இருக்கிற புதையல் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணா உன்னோட இந்த கோயிலை நான் பெரிய அளவில் பிரபலமாக்கி காட்டுவேன். எல்லாத்தையும் துறந்து சாம்பலை பூசிக்கிட்டு மயானத்தை காக்கிறவன் நீ. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.